வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே. இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசின் சூப்பரான திட்டங்கள் மக்களே கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கார்டு என்பது இந்திய குடிமக்களின் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாகும் மக்களே. பிபிஎல் ரேஷன் கார்டு மூலமாக கிடைக்கும் முக்கியமான 5 திட்டங்கள் பற்றி தற்போது இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே. முதலாவதாக ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது இந்திய மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெறும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டை மூலமாக ஏழை குடும்பங்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெற முடியும். உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவிற்கு விண்ணப்பிக்கலாம் மக்களே. பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம் பெற்றிடவும் நீங்கள் பலன்களை பெற முடியும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்புகள் வழங்குகிறது மக்களே. மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு அரசு மானியம் வழங்குகிறது. ரீஃபில் செய்தால் ரூபாய் 300 வரை மானியம் பெறலாம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் 3ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும் மக்களே. இவற்றிற்கு விண்ணப்பித்தால் புதியவர்களுக்கு இலவச கேஸ் டேங்க் மற்றும் கேஸ் ஸ்டவ் வழங்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 3வது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஒருவருக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதில் மத்திய அரசு நிதி உதவி வழங்குகிறது மக்களே. இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு 1,20,000 வரை மானியம் கிடைக்கும். சமீபத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 3 கோடியே புதிய குடும்பங்கள் பயன்பெறும் அறிவிப்பை அரசு வெளியிட்டது. உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் இந்த ஒரு புதிய திட்டத்தின் கீழ் பயன்படுத்தி கொள்ளலாம் மக்களே. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. அது மட்டும் இல்லாமல் இந்த கைவினை கலைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களின் திறமை மேம்படும் மற்றும் பயிற்சி மற்றும் ரூபாய் 3 லட்சம் வரை கடனுதவியும் வழங்கப்படுகிறது. கருவிகள் வாங்கவும் 15,000 ரூபாய் வரை நிதியுதவியும் வழங்கப்படுகிறது மக்களே. மேலும் பயிற்சியின் பொழுது நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 ரூபாய் வீதம் பணம் கொடுத்து வருகிறார்கள். பயிற்சி 5 முதல் 7 நாட்கள் டிஜிட்டல் வடிவிலான வழங்கப்படுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக 5வது அந்தியோதயா அன்ன யோஜனா. பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் கிடைக்கும் மக்களே. கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஒரு திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு அரசு நீட்டித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் கோதுமை, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றை இலவசமாக பெறலாம். இது போன்ற பல்வேறு திட்டங்கள் உள்ளன மக்களே. இவை அனைத்தையும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து விண்ணப்பித்து பெறலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு மூலமாக எவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கிறது மக்களே. இந்த மாதிரி மென்மேலும் பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. நன்றி.